அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துன் நிசாவுடைய 14வது வசனம் வரை நிறைவு பெற்றது. இதற்கு முன்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரிசுரிமை சட்டம், சொத்து பங்கீடு, ஒரு கணவன் இறந்துவிட்டால் மனைவிக்கு எவ்வளவு தர வேண்டும், ஒரு மனைவி இறந்துவிட்டால் கணவனுக்கு எவ்வளவு தர வேண்டும், அதே போன்று வாரிசுகளே இல்லை, மூல வாரிசும் இல்லை, கிளை வாரிசும் இல்லை, அப்படி இருந்தால் கலாலா என்ற அந்த சட்டம் என்ன, இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, இது எல்லாம் அல்லாஹுடைய வரம்புகள், இந்த விஷயங்களிலே யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பாரோ அவருக்கு உயர்ந்த சொர்க்கங்கள் இருக்கிறது, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அது அவர்களுக்கு மகத்துவமிக்க ஒரு ஜெயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். அடுத்த வசனத்திலே யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்வார்களோ அவர்களுக்கு வலஹு ஹதாபுன் முஹீன், அவர்களுக்கு இழிவு தருகின்ற வேதனை இருக்கிறது என்று அந்த 14வது வசனம் நிறைவு பெற்றது. அதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 15வது வசனத்திலே இன்று உலகத்திலே மிக கொடிய பாவமாக நோயாக பரவி இருக்கின்ற மானக்கேடான ஒரு விஷயத்தை சொல்லி, இது இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பரவி கிடந்தது, இஸ்லாம் வந்த பிறகு ஒரு சட்டம் அன்று பழைய சட்டமாக தண்டனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலால் ஏற்படுத்தப்பட்டது. பிறகு சிறிது காலங்களுக்கு பிறகு அந்த சட்டம், அந்த தண்டனை என்பது வேறு சட்டமாக தண்டனையாக மாற்றப்பட்டது. அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து நிசாவுடைய 15வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். வல்லாத்தி யதீனல் ஃபாஹிஷத மின் நிசாஇக்கும், உங்களுடைய பெண்களிலிருந்து எவரேனும் மானக்கேடான செயலை செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தால், மானக்கேடான செயல் என்றால் என்ன? விபச்சாரம் செய்யக்கூடியவளாக எவளேனும் இருக்கிறார் என்று சொன்னால், ஃபஸ்தஷ்ஹிது அலைஹின்ன அர்பஅத்தம் மின்கும், உங்களிலிருந்து 4 நபர்களை சாட்சியாக நீங்கள் அலையுங்கள். யாராவது ஒருத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து தண்டனை கொடுக்க முடியாது. முதல் விஷயம், அந்த பெண்மணி தவறு செய்தால் என்பதற்கு ஒரு சாட்சி அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 4 சாட்சிகளை நீங்கள் அழைக்க வேண்டும். எப்படி அசத்து 4 சாட்சியை போய், அதுவே ஒரு மானக்கேடான செயல், அதை செய்ததற்கு சாட்சிகள் இருக்குமா? அப்படி அல்ல. இஸ்லாம் சொல்லி தருவது அதுதான். ஒருவன் வந்து சொல்கிறான், இந்த பெண்மணி தவறு செய்தால் அப்படி என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மிக முக்கியமாக அவரோடு சேர்ந்த 3 சாட்சிகள் இருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி சாட்சிகள் கொண்டு வரப்படவில்லை என்றால் அந்த மனிதர் தண்டிக்கப்படுவார். யார் வந்து சொன்னாரோ அவர் தண்டிக்கப்படுவார். இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குறோம், ஒரு பெண்மணி இன்னொருத்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார் என்று சொன்னால், அந்த பெண்மணி இவருக்கு இணங்கவில்லை என்றால், நானும் அவளும் தவறு செய்தோம் என்று சொல்லி கூட அவளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவதூறுகள் அபாண்டமாக சுமத்தப்படலாம் ஒரு பெண் மீது. இதுதான் இஸ்லாம் அங்கே கண்டித்தது. நீ என்ன அவதூறு சொன்னாலும், என்ன அபாண்டம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. 4 சாட்சிகளை நீ கொண்டு வா. ஒருவேளை இவர் சாட்சி சொல்கிறார் தனி மனிதராக, அந்த பெண்மணி தவறு செய்திருந்தோம், நான் தவறு செய்யவில்லை என்று மறுத்தாள் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு தண்டனை கொடுக்கப்படும். ஒரு நபர் சொல்றார், அந்த பெண்மணி எடுத்த தவறுலாம் செய்யலை, ஆனால் இவரா சொல்றார், நான் அந்த பெண்மணி தவறு செய்ய திருமணம் பண்ணிக்கணும், அவளை என்னுடைய ஆசையை நான் எப்படி வேணாலும் தன் மீது தவறை சுமந்து கூட சொல்லிவிடலாம். அப்படி ஒரு மனிதர், நானும் அவளும் தவறு செய்தோம், எனவே அவளுக்கும் எனக்கும் திருமணம் முடித்து தாருங்கள் என்று அந்த மனிதர் சாட்சி சொன்னால் அந்த மனிதருக்கு 2 தண்டனைகள். ஒரு தண்டனை இல்லை, 2 தண்டனை. ஒன்று, அந்த பெண்மணியின் மீது அவதூறு சொன்ன அந்த தண்டனையும், அவர் விபச்சாரம் செய்த உண்மையாகிவிட்டதே அதற்கும் தண்டனை. அந்த பெண்மணி தான் நான் தப்பு செய்யலைன்னு சொல்றாளே,
எப்படியெல்லாம் இஸ்லாமிய ஷரியத்தில் 4 சாட்சிகளுடைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. 4 சாட்சிகளை கொடுக்கணும். அந்த 4 சாட்சிகள் முடிவானால்தான் இஸ்லாமிய ஷரியத் அந்த பெண்மணிக்கு தண்டனை என்பது கொடுக்கும். எப்படிப்பட்ட பெண்மணி? வல்லாத்தி அத்தீனல் ஃபாஹிஷ மின் நிசாயிக்கும் ஃபஸ்தஷ்ஹிது அலைஹின்ன அர்பஅத மின்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். என்ன தண்டனை தெரியுமா? ஃபைன் ஷஹிது, ஒருவேளை 4 சாட்சிகளும் வந்துவிட்டால், 4 பேரும் மெய்ப்பிச்சிட்டாங்க, நிரூபிக்கப்பட்டு விட்டது, அந்த பெண்மணி தவறு தான் செய்தால் என்று நிரூபணமானால் ஃபம்சிகுஹுன்ன ஃபில் புயூத், அந்த பெண்களை வீட்டிலே நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வெளியில அனுப்பாதீங்க. இது பழைய தண்டனையாக இஸ்லாமுக்கு முன் இருந்தது. இஸ்லாம்ல ஆரம்ப தண்டனையாக அல்லாஹ் ஒரு பெண்மணி தவறு செய்கிறார் என்று தெரிந்தால், மானக்கேடான விபச்சாரம் என்று செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த வீட்டு நபர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவது அந்த பெண்ணை வெளியே அனுப்பாதீர்கள். எதுவரை தெரியுமா? 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, ஹத்தா யதவஃபா ஹுன்னல் மௌத், அந்த பெண்களுக்கு மௌத் வரும் வரை நீங்க வெளியே அனுப்பாதீங்க. இதுதான் முந்தைய கால சட்டம், தண்டனை. அவங்களை வெளியே அனுப்பக்கூடாது. ஏன்? வெளியே அனுப்பினா மறுபடியும் அந்த செயல் வரும். அல்லாஹ் தடுத்துட்டான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் இப்படியும் சொல்லி அந்த வசனத்தை நிறைவு செய்தான். அவு அல்லது யஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா, அந்த பெண்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை உண்டாக்கும் வரை, ஒன்று அவங்க மௌத்து வரைக்கும் உள்ளே இருக்கட்டும், அல்லது அடுத்து அல்லாஹ் ஒரு விஷயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவான் வழி, அதாவது அடுத்த ஒரு ஆயத்து இறக்கப்படும் என்பதை இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். அடுத்த தண்டனை என்பது, அடுத்த சட்டம் என்பது என்ன செய்யும்? இறக்கப்படும் வரை அந்த பெண்மணிகள் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். சூரத்துன் நூர் 24வது சூரா அத்தியாயம், அந்த சூராவுடைய 2வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜினா செய்யக்கூடிய பெண்மணிகள் ஆண்கள் இருவர்களுக்குமான சட்டத்தையும் அல்லாஹ் அதுக்கப்புறம் என்ன செஞ்சா இறக்கினான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதும் மின்ஹுமா மிஅத ஜல்தா, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் அல்லது விபச்சாரம் செய்யக்கூடியவன் பெண்மணி உங்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு 100 கசையடி கொடுங்கள். எத்தனை? 100 கசையடி. இங்கு 2 விஷயங்களை பார்க்கப்பட வேண்டும். திருமணம் ஆனவருக்கு 1, திருமணம் ஆகாதவருக்கு 1. திருமணம் ஆகாத வாலிபராக இருக்கிறார், அப்படி என்று சொன்னால் அவருக்கான சட்டம் என்பதுதான் 100 கசையடி. ஹதீஸில் இப்படியும் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத் யஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா, அல்லாஹ் அவர்களுக்கு வழி ஒன்றை ஏற்படுத்துவான் என்று சொன்னானே, அந்த வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹுது அன்னி ஹுது அன்னி, என்னிலிருந்து சட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் அங்கே சொன்னானே கது ஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா என்று சொன்னானே, அது என்ன தெரியுமா சட்டம்? அல் பிக்ரு பில் பிக்ரி ஜில்து மேத்தோ, ஒரு கன்னி பெண்ணோ அல்லது வாலிப ஆணோ திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் மேத்து ஜல்தத்தின் ஜில்து மேத்தின் வ தக்ரீபு ஆமின், குர்ஆன் சொல்கிறது சூரத்து நூருடைய 2வது வசனம், அவங்களுக்கு 100 கசையடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அவர்களை 1 ஆண்டுகள் நாடு கடத்த வேண்டும். திருமணம் ஆகாதவங்களா இருந்தா 100 கசையடி கொடுக்கணும், 100 கசையடி கொடுக்கணும். அவங்களுடைய மேனியில அந்த அடி படுவது அளவுக்கு, சும்மா தட்டுறது கிடையாது, மேனியில அவங்க உடல்ல அதற்கான வலியை அவர்கள் உணர வேண்டும். அப்படி கொடுத்து விட்டு அந்த ஊரிலே அவர்களை தங்க வைக்க கூடாது, அவர்களை நாடு கடத்த வேண்டும். எந்த ஊருக்கு தெரியுமா? கிதாபுகள்ல எழுதுறாங்க, அந்த ஊருக்கும் அவர் அந்த தவறு செய்த அந்த ஊருக்கும் இப்பொழுது செல்கின்ற ஊருக்கும் 2 நாள்கள் பயணங்கள் தூரம் இருக்க வேண்டும். 2 நாள் பயண தூரம் இருக்க வேண்டும். அவ்வளவு தூரம் அவரை நாடு கடத்தி விட வேண்டும். சரி, திருமணம் ஆகாதவருக்கு இது, திருமணம் ஆனவருக்கு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸய்யு பிஸய்யிபி ஜில்து மேத்தின் வர்ரஜ், திருமணம் ஆன பெண்ணோ திருமணமான ஆணோ இருந்தால் அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ்ல 100 கசையடியும் கொடுக்கணும், கல்லெறிந்தும் கொல்லணும் இருக்கு. கல்லெறிந்து என்றால் எல்லாரும் சுத்தி நிற்பாங்க,
நின்று அவர்களை கல்லெறிந்து என்ன செய்வார்கள், கொல்லுவார்கள். இதெல்லாம் நம்ம இந்தியாவில் பேச முடியுமா ஹஜ்ரத்து, இல்லை வெளிநாட்டில் பேச முடியுமா அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. சஹாபா பெருமக்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க, அச்சம் உங்களுக்கு இருந்தது, தவறு செஞ்சிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை அவர்களை தவறு செய்து வைத்து விட்டது என்று சொன்னால் அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க. பல சஹாபாக்கள், பல நபர்களுடைய வரலாறுகள் அப்படி இருக்கு. காரணம், அவர்களுக்கு அச்சம் இருந்தது. ஸினாவுடைய கொடுமை நாளை மறுமையிலே எப்படி இருக்கும், இந்த உலகத்திலே எப்படி அவர்கள் வாழ்வார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் பயந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி ஷரீஃபில் 6815வது ஹதீஸா இருக்கிறது, யா ரசூலுல்லாஹ் இன்னி ஸனைது, யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இந்த மானக்கேடான அந்த செயலை செய்து விட்டேன், நான் விபச்சாரம் புரிஞ்சிட்டேன் யா ரசூலுல்லாஹ். ஃபஆரத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு முகம் கொடுக்கவில்லை, திருப்பிட்டாங்க முகத்தை. ஏன் தெரியுமா, அவர் ஏதோ சூழ்நிலை தவறு செஞ்சிருப்பார், அவருக்கு யாரும் சாட்சி இல்லையே, அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கின்ற விஷயம் அது. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிட்டாங்க. அடுத்து அந்த சஹாபி இந்த பக்கம் வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் தப்பு செஞ்சிட்டேன். மறுபடியும் இந்த பக்கம் விஷயத்தை திரும்புறாங்க, மறுபடியும் வந்தாங்க, இன்னொரு தடவை திருப்பினாங்க. 4வது தடவை அந்த மனிதரே தன் வாக்குமூலத்தை கொடுக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபிக்க ஜுனூன், உனக்கு என்னப்பா பைத்தியமா, நான் தான் முகத்தை திருப்புறேன், நீ இந்த பக்கம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களேன்னு சொன்னோம். காலல்லா, எல்லாரும் சொல்ல, எனக்கு பைத்தியெல்லாம் கிடையாது, அந்த பயம் அந்த அச்சம் எனக்கு, நான் செய்து விட்டேன் அப்படின்னு அந்த சஹாபி வந்து நிற்கும் பொழுது அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹல் அஹ்சன்த, நீ திருமணம் முடித்தவரான்னு கேட்டாங்க. ஆம் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னோன்னே, இத்ஹபு பிஹி ஃபர்ஜுமு, இவரை கூட்டிட்டு போங்க, கல்லெறிஞ்சு கொன்றுங்க அப்படின்னா. இப்படி யாரேனும் அந்த அச்சம் என்பது அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்தில் ஜினா என்பது பரவி போயிருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஆ, மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று ஒன்று, யுர்ஃபஉல் இல்ம், இல்ம் என்பது உயர்த்தப்படும், யஸ்முதுல் ஜஹல், மடமைத்தன்மை என்பது உறுதியாகிவிடும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயுஷ்ரபுல் ஹம்ர், மது என்பது அதிகமாக அருந்தப்படும் என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொன்னார்கள், இந்த விபச்சாரம் என்பது வெளிப்படையாகவே ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இனி குடும்பத்தோடு உட்கார்ந்து சேனல்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய கண்கள் விபச்சாரம் செய்கிறது, நம்மளுடைய காதுகள் தவறான விஷயங்களை கேட்கிறது. எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்கள் விபச்சாரம் செய்யும், காது விபச்சாரம் செய்யும், கைகள் விபச்சாரம் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே ஹதீஸில் சொன்னார்கள், குத்திபா அலா இப்னி ஆதம், ஆதமுடைய மைந்தர்கள் மீது கடமை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். எதை? நஸீபுஹு மினஸ் ஸினா, ஸினாவிலிருந்து ஒரு பங்கை அவர்களுக்கு அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். முதரிக்குன் ذلك لا மஹாலத, சந்தேகம் இல்லாமல் அதை அவன் பெற்றுக்கொள்வான். எப்படி பெற்றுக்கொள்வான்? நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? நான் அப்படிப்பட்ட விபச்சாரம் செய்யக்கூடியவன் அல்லவே அப்படின்னு சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, ஃபல் ஐனானி, அந்த 2 கண்கள் இருக்கிறது, என்ன? ஜினாஹுமா அன்-நஸர், அந்த 2 கண்களுடைய விபச்சாரம் எது தெரியுமா? பார்வைத்தான். ஆபாசமான பார்வை அது ஜினா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் பார்க்கலையே, நான் டிவி தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், கிரிக்கெட் தானே பார்த்துட்டு இருந்தேன், நான் இதை சீரியல் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வருகின்ற ஒவ்வொரு காட்சிகளும் ஒரு ஆணும் பெண்ணும் தொடுகின்ற நேரத்தில் பார்க்கின்ற அந்த காட்சிகள் ஜினா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் செய்கின்ற ஜினா. இரட்டை வார்த்தைகளை பேசுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்கிறோமே, அது காதுகள் செய்கின்ற ஜினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் உதுனானி ஜினாஹுமா லிஸ்திம்தா, ஆபாசமான வார்த்தைகளை கேட்பது அது ஜினா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வல் லிசானு ஜினாஹு அல் கலாம், நாவு விபச்சாரம் செய்கிறது. எப்பொழுது இரட்டை வார்த்தைகள் பேசுகின்ற நேரத்தில் தவறான வார்த்தைகளை பேசுகிறோமே, அந்த பேச்சு அதுவும் ஜினா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வல் யது ஜினாஹா அல் பதஷ், கையினுடைய இருக்கிறதே, ஒருவரை தொடுகிறோம், நம் மனைவியை தவிர்த்து ஒரு அந்நிய பெண்ணை தொடுகிறோம் என்று சொன்னால் அது ஜினா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வர் ரிஜ்லு ஜினாஹா அல் குதா,
ஒரு தவறான இடத்திற்கு நம்மளுடைய எட்டுகள் செல்கிறதே, அதுவும் விபச்சாரம் சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறார்கள். வல் கல்பு யஹ்வா, இந்த மனம் இருக்கிறதே அது ஆசை கொள்ளும், வயத்தமன்னா அது ஏங்கும் என்று சொல்லிவிட்டு விபச்சாரம் சொல்றாங்க. வயுசத்திகு ஸாலிகல் ஃபர்ஜ், இவ்வளவு விஷயங்களும் நாம் செய்தோமே அது எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியது தெரியுமா? உன்னுடைய மறைவிடம் தான் அதை ஒன்று உண்மைப்படுத்தும் அல்லது பொய்மைப்படுத்தும். இவ்வளவும் கடந்து வந்து நீ கடைசியாக இறுதியாக செல்லக்கூடிய இடம் எது? உன்னுடைய மர்மஸ்தானம் தான் என்று சொல்றாங்க. எனவே தான் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. சூரத்து நூருடைய 30வது வசனம், கொல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், முக்மின்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவருடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். பார்வை தான் எல்லாமே. அந்த பார்வை இருக்கிறதே, ஒருவர் மீது படுகின்ற நேரத்தில் நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய காதுகள், எல்லா உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. எனவே தான் குர்ஆன் நமக்கு சொல்லி தருவது, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். குர்ஆன் ஜினா செய்யாதே அப்படின்னு சொல்லவில்லை. எப்படி தெரியுமா சொல்கிறது? வலா தக்ரபு ஜினா, சூரத்து பனி இஸ்ராயீலுடைய 32வது வசனம், ஜினாவின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே சென்றால் அந்த செயல் என்பது நடக்க தோன்றும். அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா, அந்த இடத்துக்கு போனா நமக்கு முசீபத்துகள் வந்து சேரும் என்று இருந்தால் அந்த வீட்டிற்கு, அந்த இடத்திற்கு நாம் செல்லக்கூடாது. எனவே தான் லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, நிச்சயமாக அது மானக்கேடான செயல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து பனி இஸ்ராயீலுடைய 32வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி, ஒரு மனிதன் அந்த மானக்கேடான செயலை செய்கின்ற நேரத்தில் அவன் ஒரு முக்மீனாகவே இருக்க மாட்டான், ஈமானே போயிருமா. அந்த நேரத்தில், அந்த நொடி பொழுதில் அவன் செய்கின்ற அந்த விபச்சாரம் இருக்கிறதே, அந்த நேரத்தில் அவன் ஒரு முக்மீனாக இருப்பதற்கே தகுதியற்றவனாக ஆகிவிடுவான். ஈமானே இல்லாமல் போயிருமா. அல்லாஹ் பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான், கியாமத்துடைய அடையாளம் பெருகி இருக்கும். ஆனால் சஹாபாக்களுக்கு அந்த அச்சம் இருந்தது. ஒரு தந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. புகாரி ஷரீஃபில் 6860வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு தந்தை தன்னுடைய மகனால் அழைச்சிக்கிட்டு வராங்க. வந்து சொல்கிறாங்க, அன்ஷுதகல்லாஹு இல்லா கலைத பைனனா பி கிதாபில்லா, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் ஒரு விஷயத்தை சொல்வேன், அதை நீங்கள் அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். யாரை பார்த்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அந்த விஷயத்திற்கு ஏற்ப நீங்கள் குர்ஆனை வச்சு எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். அல்லாஹ் அக்பர். எப்படி இது? ஏன் புள்ள, ஏன் அப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. கிதாபுல்லாஹ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இன்ன இப்னி கான அசீஃபன் ஃபி அஹ்லி ஹாதா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் இன்னாருடைய வீட்டிலே பணியாளராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்பொழுது அந்த பணியால் அங்கே வேலை செய்கின்ற அந்த இடத்திலே அந்த எஜமானியுடன் அவர் தவறாக நடந்து கொண்டான். எஜமானியோட அவன் தவறாக நடந்துக்கிட்டான். நடந்து கொண்டதற்காக எனக்கு தெரிய வந்தது. நான் உடனே அதற்கு பகரமாக என் பையன் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டானே என்று நான் அவர்களுக்கு 100 ஆடுகளையும் ஒரு பணியாளனையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். இனாமா கொடுத்துட்டேன், நீங்கள் வச்சுக்கிங்க, என் பையன் ஏதோ தப்பு செஞ்சிட்டா அப்படி என்று அவர்களுக்கு 100 ஆடுகளையும் ஒரு பணியாளனையும் நான் கொடுத்துட்டேன். இதை நான் கொடுத்தது சரியா யா ரசூலல்லாஹ்? நீங்கள் குர்ஆனை வச்சு, கிதாபுல்லா வச்சு எனக்கு சொல்லுங்க. ஒரு தந்தை எப்படி பகிரங்கமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். யாருக்கும் தெரியல, விட்டுட்டு போக வேண்டியது தானே. தன்னுடைய மகன் பரிசுத்தமாக வேண்டும், தான் முன் வந்து 100 ஆடுகளையும் கொடுத்து ஒரு பணியாளையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டு சொல்றாரு, குர்ஆனை வச்சு சொல்லுங்க அப்படின்ன ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மேத்து வல் ஹாதிமு ரத்துன் அலைக்க, நீங்கள் 100 ஆடை கொடுத்தல், நீங்கள் ஒரு பணியாளை கொடுத்தன்னு சொல்கிறீங்க, அதையெல்லாம் நீங்கள் திருப்பி வாங்கி கொள்ளுங்கள், திருப்பி வாங்கி கொள்ளுங்கள். வலா இப்னிக ஜில்து மேத்தின், உங்கள் பிள்ளைக்கு 100 கசையடி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 1 ஆண்டுகள்
அவர் நாடு கடத்தப்பட வேண்டும், இந்த நாட்டில் அவர் இருக்கிறதுக்கு இல்லை, ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்றார். அந்த தந்தை எதுவும் பேச முடியவில்லை. பக்கத்தில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சி சொல்றாங்க, உஹுது அலா இம்ராத்தின், அந்த பெண் தவறு செய்தால் அல்லவா அவங்க இடத்துல போங்க, ஃபஸல்ஹா, அந்த பெண்ணிடத்திலே இந்த தவறை செய்தாயா என்று அவரிடத்துல கேளுங்கள். ஒருவேளை அந்த பெண்மணி ஆம் நான் தவறு செய்தேன் என்று சொன்னால் அந்த பெண்மணியை கல்லெறிந்து கொன்று விடுங்கள். ஏன், இவர் வாலிபர், திருமணம் ஆகல, அதனால 100 கசையடி நாடு கொடுத்து வரத்துனாங்க. அந்த பெண்மணி திருமணம் ஆனவள், எனவே அந்த பெண்மணிக்கு என்ன தண்டனை? கல்லெறிந்து கொள்ளுதல். போனாங்க, அந்த பெண்மணி ஆம் நான் தவறு செய்தேன், அந்த பெண்மணிக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் இருக்கு. புகாரி ஷெரீஃபில் 6860வது ஹதீஸில் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டங்களை சொல்ல அந்த யூதர்கள் கூட இது போன்ற சட்டங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி வந்தாங்க. யூதர்களில் 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும் தவறு செஞ்சிட்டாங்க. அந்த யூத தலைவர்கள் அந்த பெண்மணியும் ஆணையும் அழைத்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த 2 பெண்களும் மானக்கேடான செயல்களை செய்து விட்டார்கள், என்ன செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா தஜிதூன ஃபி தௌராத்தி ஃபி ஷஅனிர் ரஜம், கல்லெறிந்து கொள்ளுதல் என்ற விஷயமாக உங்க தௌராத்திலே சொல்லப்படவில்லையா? புகாரி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கு, 3635வது ஹதீஸ். கல்லெறியக்கூடிய சட்டம் உங்களுடைய தௌராத்தில் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்ட அந்த தௌராத்தில் இருக்கே. யூதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே தௌராத்தை கொண்டு வரப்படுகிறது. தௌராத்தை கொண்டு வந்துட்டு அந்த ஆயத்தை அவங்க ஓதுறாங்க. ஓதும் பொழுது, அந்த இடத்துல ஓதும் பொழுது சொல்றாங்க, நஃப்லஹு மயுஜ்லதூன், நாங்கள் யார் இந்த செயல்களை செய்கிறார்களோ அவர்களை கேவலப்படுத்துவோம், அவர்களை சாட்டையால் அடிப்போம், கசையடி அடிப்போமே தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டோம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருந்து அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா, அவங்க யூதராக இருந்து முஸ்லிமானவங்க, அவங்க சொல்றாங்க, இங்க கொண்டு வாங்க தௌராத்தை, இப்போ ஓதுங்க அப்படின்னு ஓதும் பொழுது முன்னால கொஞ்சம் விட்டாங்க, பின்னால கொஞ்சம் விட்டு, நடுவில் மட்டும் என்ன செய்யறாங்க, ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டார். எங்க அந்த ரஜமுடைய அந்த கல்லெறிதல் என்ற சட்டம் இருக்கிறது அதில் கை வச்சுட்டார். அப்ப சொன்னாங்க, இர்ஃபா யதக், உன்னுடைய கையை எடுப்பா அங்கிருந்து அப்படின்னு யார் சொன்ன? அப்துல்லா இப்னு சலாம் எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, இதோ இந்த ஆயத்து இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த ஒரு தலைவர் சொன்னாராம், சதக்கையா முஹம்மது அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர் சொன்னது உண்மைத்தான், அந்த சட்டம் எங்களுடைய தௌராத்திலே இருக்கிறது சொன்ன உடனே அவர்களையும் அந்த 2 நபர்களையும், அந்த ஆணையும் அந்த பெண்ணையும் கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த ஆணையும் பெண்ணையும் சுற்றி நின்று கொண்டு கல்லெறியப்பட்டது. அந்த நேரத்தில் நான் பார்த்த ஒரு காட்சி என்ன தெரியுமா? அந்த பெண் மீது கல் படாமல் இருப்பதற்காக அந்த ஆண் அந்த பெண்ணை சூழ்ந்திருந்தான். நாம் தவறு செஞ்சிட்டோம், அந்த பெண்மணி மீது நாம் என்ன செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம் என்று அந்த அந்த மனிதர், அந்த ஒரு ஆண் என்ன செய்தான், அந்த பெண் மீது அப்படியே பிடித்து கொண்டு அந்த பெண் மீது படாமல் இருப்பதற்காக எவ்வளவு முயற்சித்தான். இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க, ஃபரைது ரஜுல யஹ்னவு அலல் மர்அதி யகியஹ் லிஹிஜாரா, கற்கள் அந்த பெண்மணியில் படாமல் இருப்பதற்காக, பாதுகாப்பதற்காக அவன் அந்த பெண் மீது என்ன செய்ய சூழ்ந்து கொண்டிருந்தான். யார் சொல்றா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது. மிக பிரபல்யமான ஒரு சஹாபி மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா, நபிகள் நாயகம் ஒரு யத்தீமாக தாய் தந்தை இல்லாமல் வளர்க்கப்பட்டவங்க, திடீரென்று ஒரு பெண்மணி ஆசை வார்த்தைகளை சொல்லி தவறு செஞ்சுட்டாங்க, யாருமே பார்க்கல. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பி சொன்னாங்க, கப்பல்த, நீ என்னப்பா கொஞ்சம் முத்தம் கொடுத்துருப்ப, போப்பா அப்படின்னாங்க. அவர் போகல, திரும்பி வந்து சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யாரை சொன்னா நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அந்த பெண்மணிக்கு ஏதாவது ஒரு சைக்கிளை செஞ்சிருப்ப, ஏதாவது இஷாரா பண்ணியிருப்ப, அப்படி இப்படின்னு ஏதாவது சுட்டி காட்டியிருப்ப, அவ்வளோதானப்பா அப்படின்னாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அவளை ஏதாவது தொட்டு இருப்ப, அவ்வளோதானப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க. என்னத்தான் செய்தை, முழுமையாக நீ நடந்து கொண்டாயா என்று கேட்டதுக்கு ஆம் யா ரசூலல்லாஹ். உடனே அந்த சஹாபி மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சுற்றி நின்று கல்லெறியப்பட்டது.
அப்பொழுது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கல்லை ஒன்று தூக்கி அடித்தாங்க. அடித்த அடியில் அவர் ரத்தம் என்பது ஹாலித் இப்னு வலீத் அவங்க மேலே பட்டுச்சு. இவனுடைய ரத்தம் போய் என் மேலே பட்டு விட்டதே அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவருடைய தௌபாவை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், இந்த மதீனா மக்களுக்கே கபூலாக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஏன் அவர் முன்னாடி வந்துட்டார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்காக பல துஆக்கள் செஞ்சிருக்கிறார். ஜுஹைனா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் தப்பு செஞ்சிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் இருக்காதும்மா அப்படின்னாங்க. என்னுடைய வயிற்றிலே அதற்கான சுமையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இப்போ நம்புவீங்களா அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கர்ப்பமுற்றிருக்கிறாயா? ஆம், ஜினாவினால் கர்ப்பமுற்றிருக்கிறேன்னு சொன்ன உடனே, அந்த குழந்தையை நீ பெற்றெடுத்துட்டு வா. நீ தவறு செய்தாய் சரி, அந்த குழந்தை என்ன தவறு செய்தது, போய் எடுத்துட்டு வா. இதுவாக இருந்தால் ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் ஆகும். அந்த பெண்மணி அதை மறக்கலை. குழந்தையை பெற்றெடுத்த உடனே வந்தாங்க. என்ன ஈமான் இருக்கும்? இந்த உலகத்திலே யார் எப்படி சொன்னால் என்ன என்று வாழவில்லை. நாளை அல்லாஹ்விடத்தில் இதற்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டுமே என்ற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. உடனே அந்த பெண்மணி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சிறு பிள்ளை, பால் குடிக்கிற பிள்ளை, இதற்கு என்ன தெரியும்? இந்த குழந்தை தானாகவே சாப்பிடுற நிலையை அடைகின்ற வரை நீ அவளை வளர்த்தோம். போனாங்க. 2 வருடங்கள் கழித்து வரும் பொழுது அந்த குழந்தை ஒரு இறைச்சி துண்டை வாயில் வைத்து கடித்து கொண்டு அப்படியே வந்தது. தாயினுடைய கையை பிடித்து கொண்டு. யோசித்து பாருங்க. அந்த நேரத்தில் வந்து சொல்கிறார்கள், யார சொல்லலாம், அன்று வந்தேனே 2 வருடங்களுக்கு முன்ன அந்த பெண்மணி, இப்பொழுது எனக்கு கல்லெறியக்கூடிய அந்த தண்டனை. எத்தனை வருஷத்துக்கு பிறகு விடலை. அல்லாஹ் தௌபாவை ஏற்றிருப்பான். ஆனாலும் இந்த உலகத்திலே அதற்கான பரிசுத்தம் என்பது எனக்கு வேண்டும். தஹீர், நீ என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் யார சொல்லலான்னு வந்து அந்த பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணியை கல்லெறிந்து இறந்து விட்டார்கள். இறந்த பிறகு அந்த பெண்மணிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினாங்க. தொழுகை அப்போ உமரதல் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஜினா செய்த இந்த பெண்மணிக்கா நீங்கள் தொழு வைக்கிறீர்கள்? அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குஸ்ஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளில் 70 நபர்களுக்கு இந்த பெண்மணியை தௌபாவை பிரித்து கொடுத்தால் லவஸ்ஸிஅத்ஹும், அது கூட இன்னும் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் கொடுத்த போக இன்னும் மிச்சம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய தௌபாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி பல்வேறு வரலாறுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு வாலிபர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்க. சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. கோபம் வந்துருச்சு. எல்லாரும் எதிர்த்து அந்த அவர் பிடிங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு தலையை தூக்கு? அவர் என்ன யார் இடத்துல அப்படி பேசுறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்லிஸ் உட்காருங்க எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லி அவரை அழைச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வச்சு கேட்டாங்க, அத்துஹிப்புஹு லி உம்மிக, நீ இந்த கேள்வி கேட்டையே, உன் தாயின் இடத்துல யாராவது இப்படி செய்வதற்கு நீ விரும்புவாயா? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உன் அம்மாவோட யாராவது அப்படி செய்யணும்னு நினைச்சா நீ சும்மா இருமியப்பா, நீ அது விரும்புவாயான்னு கேட்டாங்க. அவர் அப்படியே மௌனமாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதரும் இதை விரும்ப மாட்டார் அல்லவா? அத்துஹிப்பு லி உக்திக, உன்னுடைய சகோதரியோடு யாரோனும் இப்படி தவறு செய்ய நீ விரும்புவாயா? அடுத்து கேட்டாங்க. அவர் மௌனமாக இருந்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் இந்த உலகத்திலே தன்னுடைய சகோதரி ஒரு மானக்கேடான நபரை செய்வதை விரும்புவார்கள். அதே போல ஹாலா, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அம்மத், உன்னுடைய மாமி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக சொல்ல அவர் அழுக ஆரம்பிச்சார். இதுவே சஹாபாக்கள் எந்திரிச்சு வாளால ஒரு வெட்டா தலைக்கு துண்டா போயிடும். நபியுடைய சிந்தனை கல்ப மாத்தணும். அந்த வாலிபருடைய கல்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மாத்தினாங்க. அந்த மனிதர் அழுக ஆரம்பிச்சார். அந்த வாலிபர் அழுக ஆரம்பிச்சார். அழுது பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபருக்காக இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம கஃபிர் ரப்பஹு, யா அல்லாஹ் அந்த வாலிபருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, வதஹிர் கல்பஹு, யா அல்லாஹ் அவருடைய இதயத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, வஹ்சின் ஃபர்ஜஹு, யா அல்லாஹ் அவருடைய மர்மஸ்தானத்தை, யா அல்லாஹ் அவருடைய மறைவிடத்தை நீ பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக நாம் கிதாபுகளில் பார்க்க முடியும்.
சங்கிமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இந்த வசனங்கள் ஹத்துனுடைய இந்த நாசிக் மன்சூக் என்று சொல்லப்படும். குர்ஆனில் சில ஆயத்துகள் இருக்கும், ஆனால் சட்டங்கள் என்பது இருக்காது. அந்த சட்டம் என்பது வேறொரு சட்டமாக இருக்கும். இந்த ஒரு பெண்ணை வீட்டிலே அடைத்து வைப்பது என்பது சட்டம் குர்ஆனில் இருந்தாலும் அந்த சட்டம் என்பது மாற்றியமைக்கப்பட்டு திருமணம் ஆனவளாக இருந்தால் அவருக்கு ரஜ்ம் என்னும் கல்லெறிந்த சட்டமும், அதே போன்று அவர் திருமணம் ஆகாத வாலிப பெண்ணாக இருந்தால், வாலிப ஆணாக இருந்தால் அவர்களுக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும், 100 கசையடி கொடுக்க வேண்டும். அதே போன்று அவர்களை நாடு துரத்தி வைக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வல்லதானி யஅதியானிஹா மின்கும், உங்களிலிருந்து 2 நபர்கள் அதே மானக்கேடான செயல் செய்தால், 2 நபர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2 நபர்களும் ஆணாக இருந்தால் இங்கே ஓரின சேர்க்கை என்பதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஓரின சேர்க்கை என்பதை செய்தால் ஃபாலூஹுமா, அவர்கள் இருவர்களையும் நீங்கள் சரியான தண்டனை கொடுங்கள், தொந்தரவு கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சஹாபா பெருமக்கள்ல சொல்லுவாங்க, தொந்தரவு என்றால் எப்படி? அந்த ஆணுக்கு அவரை பழித்து, அவரை ஏசி, அவரை வார்த்தைகளால் என்ன செய்யணும்? மோசமாக செய்யணும். அதே போன்று சில இமாம்கள் இப்படியும் சொல்கிறார்கள், அவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும். இது எல்லாம் முந்திய கால சட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? அதுக்கப்புறம் சூரத்து நூறில் வந்துருச்சு வசனம். அப்படி ஒருவர் மானக்கேடான செயலை செய்தால் அவர் என்ன செய்திருக்கணும்? ரஜ்ம் அல்லது 100 கசையடி. இப்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். மன் ராய்துஹு யஅமலு அமல கௌமி லூத், யார் லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த லிவாத்தத் என்னும் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயலை யார் செய்கிறாரோ அப்படி கண்டால் ஃபக்துலுல் ஃபாயில வல் மஃபூல பிஹி, யார் அந்த செயலை செய்தாரோ, யார் செய்விக்கப்பட்டாரோ அந்த 2 நபர்களையும் நீங்கள் கொலை செய்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப பிரபல்யமாக ஆயிடுச்சு. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கோர்ட் அது தவறுன்னு சொல்லணும். அவன் என்ன செய்கிறான்? அவருக்கு விருப்பமா, இவனுக்கு விருப்பமா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்க. எப்படி கல்யாணம்? ஆணும் பெண்ணும் தான் பண்ண முடியும். இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கிறது. குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது, வல்லதானி யஅதியானிஹா மின்கும் ஃபஆதுஹுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், ஃபஇன் தாபா வஅஸ்லஹா, அவர்கள் இருவர்களும் தௌபா செய்து விட்டார்கள், வஅஸ்லஹா அவர்கள் மனம் திருந்தி வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபஅரிது அன்ஹுமா, அவர்கள் இருவர்களையும் நீங்கள் விட்டு விடுங்கள். அதுக்கப்புறம் அவங்க தௌபா செஞ்சிட்டாங்க, அவங்க இஸ்லாஹோட என்ன செஞ்சா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொன்னால் அவர்களை விட்டு விடுங்கள். இன்னல்லாஹ கான தவ்வாபன் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை ஏற்கக்கூடியவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறான் என்று அந்த வசனம் நிறைவு பெறுகிறது. சங்கிமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மானக்கேடான செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஃபோன் மிக முக்கியமானது. ஃபோனை தவிர்க்கணும். முடிந்த அளவிற்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதுவாக என்ன செய்யுது? கண் சினா செய்யக்கூடியதாக, காது சினா செய்யக்கூடிய, எந்த அளவுக்குன்னா ஒரு கித்தாபை பார்க்குறோன்னு சொன்னால் கூட முன்னாடி வந்துடுது அட்வர்டைஸ்மெண்ட் என்ற பேரில், ஆட் என்ற பேரில். ஒரு சேனலை பார்க்குறோம், ஒரு இதை பார்க்குறோம், எல்லா விஷயங்களையும் வருது. முடிந்த அளவிற்கு நம்மளுடைய நாவுகளிலே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நன்மை செய்வதற்கும் தீமையை விட்டும் தப்பிப்பதற்கும் அல்லாஹ்வை கொண்டே தவிர வேறு எதுவும் சாத்தியப்படாது. எனவே நாம் இந்த லா ஹவுல வலா குவத்த என்று அதிகமாக ஓதுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. இந்த மானக்கேடான செயலில் நம்மளுடைய குடும்பத்தாரை விட்டும், நம்மளுடைய சமூகத்தை விட்டும், நம்முடைய மஹல்லா விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து எல்லா மக்களையும் பரிசுத்தவான்களாக அல்லாஹ்வை சந்திக்கின்ற நிலையில் எல்லா பாவங்களை விட்டும் தௌபா பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தௌபாவுடைய நசீபை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். رب اشرح لي صدري ويسر لي أمري ربي زدني علما رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم افتح لنا أبواب البركة وأبواب العافية وأبواب الصحة يا أرحم الراحمين.
ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கிஹி ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி